மதுரை மேலூர் அருகே நடத்தப்பட்ட மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் பார்வையாளராக பங்கேற்ற நபர் படுகாயமடைந்து உயிரிழந்தார். அதேபோன்று மாடு உரிமையாளர் ஒருவரும் எதிர்பாராத விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளார். மஞ்சுவிரட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக பின்பற்றப்பட்டதா? உயிரிழப்பு இல்லாமல் மஞ்சுவிரட்டு போட்டி நடத்துவது என்பது தற்போதைய சூழலில் இயலாத காரியமாகவே ஆகிவிட்டது என்று கூறலாம். ஒவ்வொரு போட்டியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாட்டால் 1-2 உயிர்கள் பறிபோவது சர்வசாதாரணமாக அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது மதுரை மேலூர் அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் பார்வையாளர் ஒருவரை மாடு முட்டி தூக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். பார்வையாளராக வந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள உரங்கான்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில்தான் இந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காலை தொடங்கிய மஞ்சுவிரட்டு போட்டியில் மதுரை, தேனி, சிவகங்கை, காரைக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. உற்சாகமாக களமிறங்கிய மாடுபிடி வீரர்கள் களத்தில் துணிச்சலுடன் மாடுகளை மடக்கி பரிசுகளை அள்ளிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதே நேரம் போட்டியாளர்களை தவிர ஏராளமானோர் களத்தில் இறங்கி மாடுகளுக்கு முன்னால் வந்து தங்கள் வீரத்தை காட்ட முயன்றுள்ளனர். அதே நேரம் மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் விளையாடுவதை திரளான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று கண்டு ரசித்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் கன்னிமார்பட்டியைச் சேர்ந்த 54 வயதான கோவிந்தசாமி என்பவர் மஞ்சுவிரட்டு போட்டியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது மிரண்டு போய் ஓடி வந்த மாடு ஒன்று எதிர்பாராத விதமாக அவரது வயிற்றில் குத்தி தூக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த வைரமுத்து என்பவரது காளை அவிழ்த்து விடப்பட்டு வேகமாக ஓடி வந்த நிலையில் அங்கிருந்த குடம் ஒன்றில் தவறி விழுந்துள்ளார். அப்பொழுது அதனை மீட்கச் சென்ற வைரமுத்து தாமரை கொடியில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இருவரது உடலையும் உடற்கூறாய்விற்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கீழவளைவு போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர்.